வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்திய கிரிக்கெட் அணிக்கு பொன்னான நாளா என்னன்னு தெரியல, தொடர்ந்து நல்ல செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்கு சேர்த்து சொல்கிறேன். அண்ட் இது சார்ந்த நிறைய அப்டேட்ஸையும், உலகளாவிய கிரிக்கெட் சார்ந்த அப்டேட்டையும், ஐபிஎல் சார்ந்த அப்டேட் தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நம்மளால் செமிக்கு மேலே பெருசாக போக முடியல, அப்படியே பேக் அடித்தோம். அதுவும் செமியில் வாங்கின அடியை இப்போ வரைக்கும் மறக்க முடியல. நானும் ஒவ்வொரு எபிசோட்லையும் அதை பற்றி பேச வேணாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அடிபட்ட நஞ்சமாச்சு நம்மளுக்கு, அதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஆனால் நமக்கு ஒரு ஆறுதல் பரிசா இப்போ கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரை நாம் ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையால் கைவிடப்பட்டுச்சு. 2வது மேட்ச்சில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுச்சு. 3வது மேட்ச்சில் கிட்டத்தட்ட நியூசிலாந்து அணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா நம்மளோட ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நியூசிலாந்து அணி நல்லா விளையாடினாங்க, அதில் மாற்று கருத்தை வேணாம். கடைசியில் விக்கெட்டுகள் நிறைய இழந்தாங்க. அதுவும் நம்மளோட ஸ்டார் பவுலர்ஸாக 2 பேர் அந்த மேட்ச்சில் இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷீப் சிங். செம பர்ஃபார்மன்ஸுங்க 2 பேருமே பவுலிங்கில். அதுலேயே ஒரு கட்டத்தில் மழை குறுக்கிடுது. அதுக்கப்புறமா நடுவர்கள் 2 கேப்டன்ஸ் கிட்டையும் கேட்குறாங்க, என்னங்க மேட்ச் ஏதோ நிறுத்திக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்புதல் தெரிவித்த பிற்பாடு தான் மேட்ச் நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா டிரால முடிஞ்சதாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதை பேஸ் பண்ணி பார்த்தாலே 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இந்திய அணி 1-0 அப்படின்னு கைப்பற்றதான் அறிவிச்சிட்டாங்க. அவ்வளோதான், தொடரை நாம ஜெயிச்சிட்டோம். இந்த தொடரை ஜெயிச்ச பிற்பாடு அடுத்த ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசில் எழுந்தது, யார் பதிலாக பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அப்படின்ற அவார்டு வாங்க போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அதை வாங்கினது நம்ம ஸ்கை தாங்க, சூரியகுமார் யாதவ். என்ன அடி, செஞ்சுரி வேற இந்த சீரீஸ்ல. ஸோ ஸ்கையை பற்றி பயங்கரமாக ஹேஷ்டாக் நிறைய ட்விட்டர் முழுக்க ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்கள் இருக்காங்களே, நம்ம டீமோட ஸ்கிப்பர், இவர் செய்தியாளர் சந்திச்சு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்போ முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்களோட அணி அப்படின்னு பெருமையாக சொன்னாருங்க. இந்த அணி வேர்ல்டு கப்பில் எங்கே போச்சு தெரியல. அப்போ பிசிசிஐயில் அந்த தேர்வுக்குழு கலைக்கப்பட்டதும் உண்மைதான் போல இருக்குது. இவரோட ஃபர்ஸ்ட் லைனு இதை தான் நம்மளுக்கு கொண்டாடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா செய்தியாளர்கள் தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் இப்போ பெஸ்ட் அணி அது இதுன்றீங்க, ஆனால் எதுக்காக இப்போ வரைக்கும் இந்த அப்கமிங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க எமர்ஜிங்கில், அவங்களுக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க? குறிப்பாக நம்ம சஞ்சு, அதுக்கப்புறமா உம்ரான் மாலிக், இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாமேனு. அதில் நம்ம ஹார்திக் கொஞ்சம் கடுப்பானாருங்க அந்த கொஸ்டினுக்கு. அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, ஏதோ ஒரு டீமை செலக்ட் பண்ணதாக இருந்தால் நான் மட்டுமே முடிவெடுத்து பண்ண மாட்டேன். முதல்ல என் டீமோட பயிற்சியாளர்கிட்ட நான் பேசுவேன். அவர்கிட்ட ஆலோசனை முடித்த பிற்பாடு தான் இந்த பிளேயர் செலெக்ஷன் அப்படின்ற ப்ராசஸே முழுமை பெறும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசையாகவும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஹார்திகை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கவர் தான். ஏன்னா இவரே வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கூட எந்த அளவுக்கு சுமூகமாக பழகிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஹார்திக் தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு லாங் டேர்ம் வெற்றிக்கானதாக இருக்குமே தவிர, நாம் அவசரப்பட்டு அதுன்னு சொல்லி முடிவெடுத்தோம்னாக்கா அது ஆரம்பத்தில் காலவாரி விட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்னதான் சொன்னாலும் சஞ்சுவோட ஃபேன்ஸும் உம்ரானோட ஃபேன்ஸும் இருக்காங்களே, அவங்க அடங்குற மாதிரி தெரிலங்க. ஏன்னா ஐபிஎல்ல எந்த அளவுக்கு தீவிரமாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் சார்ந்த ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஐபிஎல்ல காமிச்சிருக்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி. இல்லை சஞ்சு சார்ந்து பார்த்தீங்கன்னா, பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்ல, இந்த பிளேயிங் லெவல்லையும் இடம் கொடுக்கப்படாமல், அதை சார்ந்து இவரோட முகத்தை அப்படியே க்ளோஸ் கேப்சர் ஒன்று பண்ணி அதை பயங்கரமாக போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா அடுத்த சீரீஸ்லாச்சும் இந்த மனுஷனை கொஞ்சம் இறக்கி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உம்ரான் மாலிக், அதாவது இந்திய பவுலர்கள்லேயே அதிவேகமாக பந்து வீசுகிற வல்லமை பெற்றவராக இவரை இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் இவர்கிட்ட மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்க அவர் உட்கார வச்சிருக்காங்க பிளேயிங் லெவலில் இல்லாமல். ஆனால் இவருக்கான ஆதரவு நெட்டிசன்ஸ் கொடுக்கறது ஓஞ்சபாடு இல்லைங்க. ஆனால் நம்ம இந்திய அணி சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கா, இதுக்கு நடுவில் பெரிய மேசிவான அப்டேட்டும் கிடச்சிருக்குங்க. நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல, உலகத்தோட சிறந்த ஆல்ரவுண்டர்னு பேர் எடுத்திருக்காரு பாருங்க. இந்திய அணிக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்காருல, அப்பேற்பட்ட ஜடேஜா இந்த வர டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து வங்கதேச அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர ஆரம்பிக்குதுல, இதில் களமிறங்கிறது டவுட்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே டவுட்னா ஓடியையும் கிட்டத்தட்ட டவுட் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆதிக்கம். ஒட்டுமொத்தமாக 4 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டரில் வந்துருவாப்பில், முக்கியமான ஸ்பின்னராகவும் இருப்பார். இவரை தாண்டி மற்ற 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் ரவிச்சந்திர அஸ்வின், அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல், அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ். ஸோ ஒட்டுமொத்தமாக 4 பேர் இருக்காங்களா. இவங்களை தாண்டி ஒருத்தன் உள்ள கூட்டு வருது குதிரை கொம்பான விஷயம். ஆனால் இப்போ ஜடேஜா சார்ந்த ஒரு தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு, அவர் இன்னும் முழுமையாக உடற்தகுதி பெறலை. ஸோ இதனால் இந்த வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு களமிறங்கிறது பெரிய டவுட்டான விஷயம் சொல்கிறாங்க. ஓடியும் சேர்த்து நம்ம தான் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்ப்பா இவ்வளோ நாள் ஆகுது, ஏன்னா வேர்ல்டு கப்பில் கூட ஒரு முகத்தை நம்ம பெருசாக பார்க்க முடியல, இன்னும் உடற்தகுதி பெறாமையாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்புறேன் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடந்து முடிஞ்சதுமே அவருக்கு நீ சர்ஜரி ஒன்று பண்ணப்படுச்சுங்க ஜடேஜாக்கு. அதுலேருந்து அவர் இன்னும் முழுமையாக குணமடைஞ்சு வெளியே வரலையா. ஸோ இதனால தான் அவங்க சொல்கிறாங்க இன்னும் முழுமையான உடற்தகுதி பெறலன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் இல்லாத இடத்த 3 பேர் நிரப்ப வாய்ப்பு இருக்கு. அதில் ஒருத்தர் நம்ம ஸ்கை சூரியகுமார் யாதவ். ஆக்சுவலாக சூரியகுமார் யாதவ் நல்ல பேட்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு எமர்ஜிங்காக இருந்தார் பார்த்தீங்களா, அதான் தேசிய அணிக்குள்ளே வரதுக்கு முன்னாடிலாம், ஐபிஎல்ல வரதுக்கு முன்னாடி கூட சொல்கிறேன்,
நல்ல பவுலராக வந்திருக்காருங்க, ஒரு ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அவரை ஜடேஜா எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சௌரப் குமார், இந்த ஒரு பந்து வீச்சாளருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம்னு பேசப்பட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியா ஷபாஸ் அகமத், இந்த பேரெல்லாம் ஐபிஎல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஜடேஜாவோட இடத்த ரிப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா பிசிசிஐ இப்போ வரைக்கும் இது சார்ந்த எந்த விதமான அதிகாரப்பூர்வ முடிவையும் எடுக்கல. அதையும் நான் தெளிவாக பதிவு பண்ணிடுறேன். அடுத்ததா நியூசிலாந்து இந்த சீரிஸை விட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட, இதனாலே என்னவோ ஒரு பெரிய பிளேயருக்கு செம அடி ஒன்று விழுந்திருக்கு. ஆக்சுவலாக சீரிஸில் அவர் இல்லைனாலும் அவருக்கு அந்த அடி விழுந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் யாரெல்லாம் விளையாட போறாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. எவ்வளோ சம்பளம், அவங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் நம்ம மார்டின் கப்தில் இருக்கார் பாருங்க, அவர் பேரை தூக்கிட்டு இருக்காங்க. மார்டின் கப்தில்னு சொன்னாலே நம்மளுக்கு அவரோட கால் வீரர் ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்ச்சில் தோனியை ரன் அவுட் எடுப்பார் பார்த்தீங்கன்னா, அதுதான் கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்பேற்பட்ட மார்டின் கப்தில இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட கான்ட்ராக்ட்ல இருந்து. இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பவுல்ட், இவரை தூக்குனாங்க அந்த லிஸ்ட்ல இருந்து. அவர் கூடவே காலின் கிராண்டோம் இருக்கார்ல, அவரையும் விடுவிச்சிருந்தாங்க. இப்படி 3 ஸ்டார் பிளேயர்ஸுமே அக்ரிமெண்ட்ல கிடையாது. என்னங்க எப்படி இருந்தவங்க 3 பேரும் அவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்ட்டு நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட கேட்டா அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா, இல்லைங்க இந்த வெளிநாட்டு T20 சீரீஸ்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, அதுல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், பிற வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையணுன்ற ஒரே காரணத்தினால தான், அந்த நல்லெண்ண அடிப்படையில் தான் நாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் இருக்கலாம், அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டேவிட் ஒயிட் சொல்லியிருக்காரு. சரிப்பா, இவர் இதை சொல்லிட்டாரு. இந்த நீக்கப்பட்ட 3 வீரர்களும் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வழக்கம் போல சொல்ற அதே ஒரு டெம்ப்ளேட் தாங்க. அதாவது திரும்பவும் எங்கள் நாட்டு அணிக்காக விளையாட வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் களமிறங்குவோம் அப்படின்றாங்க. இதில் பவுல்ட்டும் கிராண்டமும் கூட விட்டுருங்க, கப்தில் இது ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. நான் கண்டிப்பாக வருவேன், இதை நான் மனசில் வச்சுக்கிட்டு வராமல் இருக்க மாட்டேன்ற மாதிரி தான் அவர் ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காரு. இந்தியா அங்கே போய் விளையாடின நேரம் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதை சார்ந்து ஐபிஎல்ல ஒரு பெரிய மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீரரோட மனமாற்றம் தான். நம்ம இங்கிலாந்து அணியோட பில்லரே இவர் தான், பேட்டிங் பில்லரு ஜோ ரூட். இவர் இப்போ என்ன அறிவிச்சிருக்காரு, நான் ஐபிஎல்ல களமிறங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது சம்பந்தமான மினி ஆக்ஷன் நடக்க போதில் கூடிய விரைவில் இந்த டிசம்பர் மாசத்துல, அந்த ஆக்ஷன்ல நான் பேர் கொடுக்கலான்னு இருக்க மாதிரி பேசியிருக்காருங்க ஜோ ரூட். ஆக்சுவலா இதே ஜோ ரூட்டை எப்படியாவது தங்களோட அணியில எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் சீசன் இருக்கு பாருங்க, அதை முன்னிட்டு நடந்த ஏலத்திலேயே பல அணி நிர்வாகத்தினரும் போட்டி போட முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அணி நிர்வாகத்தினரோட எல்லா சிந்தைகளையும் உடைச்சிட்டு ஜோ ரூட் ஒரு முடிவு பண்ணாப்ல, 2022 ஐபிஎல்ல நான் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா டெஸ்ட் போட்டியில நான் கவனம் செலுத்தணும், ஸோ இதுக்காக ஐபிஎல்குள்ள நான் வந்துட்டா சரியா இருக்காது, நான் இப்போதைக்கு இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்றேன், ஐபிஎல் வேணான்னு சொல்லி நிராகரிச்சவர் தான் ஜோ ரூட். அப்பேற்பட்ட ஜோ ரூட் வாயிலிருந்து தான் இப்போ இந்த வார்த்தைகள் வந்திருக்கு, நான் திரும்ப விளையாட போறேன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஃபார்மெட்ல இருந்து அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டார் பார்த்தீங்களா, அந்த முடிவு தப்பான முடிவுன்ற மாதிரி தான் அவர் இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காராம். ஆனால் இப்போ நான் விளையாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு, ஸோ அடுத்த 2 வருஷம் வரைக்கும் இந்த ஃபாரின் T20 சீரீஸ் நான் விளையாடினா என்னோட திறன் இன்னும் மேம்பட வாய்ப்பு இருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தை சேர்ந்தவங்கள இப்படி பார்க்குறாங்க இந்த விஷயத்தை, ஜோ ரூட் யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. மற்ற நாடுகளோட மைதானங்களை விளையாடினா அவங்களுக்கு புதுவித அனுபவம் கிடைக்கணும். ஆனால் நம்ம பிசிசிஐ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஃபாரின் T20 லீக்ஸ்ல நம்ம பிளேயரை ரிலீஸ் பண்ணுற வேண்டாம், அப்புறம் இங்கே லோக்கலில் பிளேயர்ஸ் எல்லாம் போயிடும், அது வேலைக்கு ஆகாது, ஐபிஎல் வரைக்கும் தாக்கம் ஏற்படுத்தும் சொல்லிட்டு தான் அவங்க இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜோ ரூட்டோட இந்த யோசனையை பிசிசிஐ கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சு பார்த்தீங்களா T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப். இந்த டோர்னமெண்ட்டோட அடுத்த கட்ட நிகழ்ச்சி 2024 நடக்க போகுது. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப். இது ஜூன் மாசத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லப்படுதுங்க, 2024 சொல்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறது 2 நாடுகள், ஒன்று வெஸ்ட் இண்டீஸ், இன்னொன்று அமெரிக்கா. அமெரிக்கா புதுசாக இருக்குல்ல உள்ள லிஸ்ட்டுக்குள்ள. இதில் முக்கியமான மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. 20 அணிகள் பார்ட்டிசிபெண்டாக இருக்க போதான் இந்த குறிப்பிட்ட டோர்னமெண்ட்டில். 55 போட்டிகள் நடக்க போகலாம். எவ்வளோ லாங் ஸ்ட்ரெச்சாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இதில் இப்போ வரைக்கும் நேரடியாக தகுதி பெற்றிருக்க அணிகள் பார்த்தீங்கன்னா 12 அணிகள். இதில் முதல்ல நம்ம இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இலங்கை, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான். இந்த 10 அணிகளும் நமக்கு பரிச்சயமான அணிகள். எது டைரெக்டாக உள்ள போதில் எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு இல்லை. ஆனால் இந்த பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸும் வந்திருக்கு, யூஎஸும் வந்திருக்கு. யூஎஸ் கிரிக்கெட் அணி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்க உள்ள வந்திருக்காங்க. இப்போ ஃபிஃபா உலகக்கோப்பை நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை ஹோஸ்ட் பண்ற நாடு எது? கத்தார். கத்தாரை பொறுத்த வரைக்கும் கால்பந்தாட்ட வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகக்கோப்பையில் களமிறங்கின அணியே கிடையாது, களமிறங்கினதே இல்லை. ஆனால் இந்த வாட்டி அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க டைரெக்டாக குவாலிஃபை ஆனாங்க. அதே மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸும் யூஎஸும் ஹோஸ்ட் பண்ணுறான்ற ஒரே காரணத்துக்காக இந்த 12 அணிகளுக்கான பட்டியலுக்குள்ள வந்திருக்காங்க. சரிப்பா, 12 அணிகள் சொல்லிட்டேன், அப்போ மற்ற 8 அணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க ஒரு பெரிய போட்டியே நிலவ போகுது. என்ன நடக்கும்னா, தகுதி சுற்று அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டுட்டே இருக்கும்.
அதுல டாமினண்டா இருக்கிற அணிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அணிகள்ல இருந்து 8 அணிகளை மட்டும் தான் செலக்ட் பண்ணி ஒட்டுமொத்த 20 அணிகளுக்குள்ளான போட்டியா இந்த டோர்னமெண்ட் அப்படியே மாத்துவாங்க. இதுல ஆப்பிரிக்க தகுதி சுற்றுல பாத்தீங்கன்னா 2 அணிகள் தேர்வாகும். அமெரிக்க தகுதி சுற்றுல ஒரு அணியும், ஆசிய தகுதி சுற்றுல 2 அணிகளும், கிழக்கு ஆசிய பசிபிக் தகுதி சுற்றுல ஒரு அணியும், அண்ட் கடைசியா ஐரோப்பிய தகுதி சுற்றுல 2 அணி. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 8 அணிகள். இதெல்லாம் ரைட்டுப்பா. 20 அணிகள் அப்படின்னா எத்தனை குரூப்பை பிரிப்பாங்க, எப்படி இதுல நாக் அவுட்டா இருக்குமா லீகா இருக்குமா என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சார்ந்த விளக்கத்தை இப்போ கொடுக்குறேன். என்ன நடக்கும்னா ஒரு குரூப்லயும் 5 டீமா பிரிச்சிருவாங்க. எத்தனை வருது? 4 குரூப் வந்துருச்சா? இதுல ஒரு குரூப்ல இருக்க அந்த ஒவ்வொரு அணியும் அந்த குரூப்ல இருக்க மற்ற அணிகள் கூட ஒரு முறை மோதும். இந்த மோதல்கள் முடிவில் அந்த ஒவ்வொரு குரூப்லயும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அணிகள், அது மட்டும் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். ஸோ ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் 3 டீம் அப்படியே கழட்டி விடப்பட்டுரும். ஸோ சூப்பர் 8 சுற்றுக்கு 8 அணிகள் உள்ள போயாச்சா, இந்த 8 அணிகள் அப்படியே 2ஆ பிரிச்சு, அதாவது ஒரு குரூப்புக்கு 4 அணி, இன்னொரு குரூப் 4 அணி, ஒட்டுமொத்தமா 8 அணிகள் வந்துருச்சா, திரும்ப முதல்ல இருந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அந்தந்த குரூப்ல இருக்க அணிகள் ஒவ்வொரு முறையும் மோதும். இந்த மோதல்கள் முடிவில் இந்த 2 குரூப்லயும் முதல் 2 இடங்களை பிடிக்குது பாத்தீங்களா, அதாவது இந்த குரூப்ல 2 அணி, இந்த குரூப்ல 2 அணி, இப்படி ஒட்டுமொத்தமா 4 அணிகள் வருதா, இந்த 4 அணிகள் மட்டும் செமிஃபைனலுக்கு முன்னேறும். செமிஃபைனல் ஆப்வியஸா நாக் அவுட்டா தான் நடக்கும். மற்றதெல்லாம் லீக், இது மட்டும் நாக் அவுட்டா நடக்கும். நாக் அவுட்ல ஒரு மேட்ச் தோத்தாலே வெளியே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ செமிஃபைனல்ஸ்ல எந்தெந்த டீம் ஜெயிக்குதோ அந்த 2 டீமும் ஃபைனல்ஸ்ல சந்திக்கும். ஸோ இது மாதிரி தான் இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட உலகக்கோப்பை சார்ந்த முழு ஸ்ட்ரக்சரும் போடப்பட்டிருக்கு. ஸோ 2024 T20 வேர்ல்ட் கப் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காம்படிட்டர்ஸ் உள்ளாரானா செம பெருசா இருக்குங்க. அதுவும் யூஎஸ் உள்ள வந்து எடுத்து நடத்துதுன்னா அது இன்னும் வேற லெவலில் இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. யார் யாரை பற்றியோ பேசுகிறோம், வெளிநாட்டு வீரர்களை பற்றிலாம் பெருசாக பேசுகிறோம், நம்ம தலைவனை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படிங்க? ஜெகதீசன் சமீப காலமாக பிசிசிஐ மட்டும் கிடையாது, உலக கிரிக்கெட் வீரர்களே, அதுவும் குறிப்பாக எமர்ஜிங்காக இருப்பாங்களே, அவங்கெல்லாம் பார்த்து உச்சி கூட்டிகிட்டு இருக்கிறது இந்த ஒரு பிளேயரை பார்த்து தான். நம்ம ஜெகதீசன் என்ன அடின்றீங்க, தொடர்ந்து 5 போட்டிகள் 5 செஞ்சுரினா யாரால் அடிக்க முடியும்? அதுவும் கடைசி செஞ்சுரியில டபுள் செஞ்சுரி வேற அமைஞ்சது. சரியான அடி. விஜய் ஹசாரே டிராஃபில நடந்த அந்த குறிப்பிட்ட மேட்ச்ல அருணாச்சல் அணியை கீழே கிழிச்சிட்டாங்க தமிழ்நாடு அணி. லிஸ்டே போட்டிகள் சார்ந்து தமிழ்நாடு அணி பார்த்தீங்கன்னா உலக சாதனை. அந்த அணிக்காக பயங்கரமா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்ல வெளுத்து வாங்கினார் பாருங்க ஜெகதீசன். இவர் ஒரு உலக சாதனை. ஏன்னா எந்த ஒரு தனிநபரும் இந்த லிஸ்டே போட்டி சார்ந்து இவ்வளோ ரன்ஸ் அடிச்சதே இல்லைங்க. இந்த குறைந்த பந்துகள்ல ஜெகதீஷ் அடிச்சிருக்காப்ல. 50 ஓவர்களை கொண்ட அந்த போட்டியில 141 பந்துகளுக்கு 277 ரன்கள் அடிச்சாப்ல. என்ன அடி பாருங்க. இந்த அளவுக்கு ருத்ரதானம் ஆடி இருக்காரு ஜெகதீஷ். இதை பத்தி நம்ம முன்னாடியே சில வீடியோஸ்ல பேசிட்டோம். ஆனா அவர் அந்த ஆட்டத்துக்கு பிற்பாடு என்னென்ன சொன்னாரு நம்ம பேசல. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஜெகதீசன் என்ன சொல்றாப்ல, ஆமாங்க அருணாச்சல் அணிய 435 ரன்கள் வித்தியாசத்துல நாங்க வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. உண்மைங்க, இந்த அளவுக்கு தான் வீழ்த்தினாங்க. இவ்வளவு மேசிவான ஒரு ரன் டிஃபரன்ஸ்ல இது வரைக்கும் எந்த அணியும் வீழ்த்தப்படல. அந்த சாதனையை படைச்சது நம்ம தமிழக அணி தான். மிக சிறப்பாக உணரும் போட்டி இதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்ல, தமிழக கிரிக்கெட் அணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா தமிழக ரசிகர்களுக்கும் இது ஒரு நல்ல போட்டி தான். எல்லா போட்டிகள்லையும் 50 ஓவர் வரைக்கும் நின்று ஆடுறதா என்னோட நோக்கம்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ட் பாத்தீங்களா? ஆக்சுவலா அவர் ஒரு வார்த்தையா மட்டும் வச்சு இல்லாம செஞ்சும் காமிச்சிருக்காருங்க நம்ம ஜெகதீஷை. எதிரடி யார் அப்படின்றது பெருசே கிடையாதுன்றாரு. ஏன்னா ஜெகதீஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல இருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்களே, அப்பெல்லாம் என்ன தவிர ஆட போறாருன்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாய்ப்பும் பெருசாக கிடைக்கல. ஆனால் அப்பேற்பட்ட ஜெகதீஷன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள், எந்த டீம் ஆப்போனன்ட் அப்படின்னு எங்களுக்கு கவலையே கிடையாது, களத்தில் இருக்கிறது மட்டும்தான் என்னோட அல்டிமேட் நோக்கம் அப்படின்றாரு. எனக்கு என்ன கவலைனா, இப்பேற்பட்ட ஒரு பிளேயரை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினி ஆக்ஷனில் இவரை வரப்போறாரு. அந்த டைமில் சிஎஸ்கே ஒரு பிக் பண்ணானா ஓகே, ஆனால் இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மற்ற ஐபிஎல் அணிகள்லாம் கண்டிப்பாக மினி ஆக்ஷனில் இவர் எடுக்க போட்டி போடுவாங்க. கோடிக்கணக்கில் போனாலும் ஆச்சரியப்படுத்த கிடையாது. பார்க்கலாம் சிஎஸ்கே பக்கம் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு மனசு ஏற்றுக்கவே முடியல ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா. பார்க்கலாம் பொறுத்திருந்து. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.